விவோ 10,000 12,000 பட்ஜெட்குள்ள அங்கே இருக்கிற காம்படிஷனுக்கு போட்டியாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ T3 லைட்ன்ற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். Antutu பெஞ்ச்மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,10,000 ப்ளஸ் ஸ்கோர் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாமே டீசெண்டாக பண்ணும். பெருசாக கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக இருக்கும். விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் ஜெனில் அதாவது விவோ T2X இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சில் IPS LCD பேனல் கொடுத்தாங்க. ஸோ அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 120 Hz வந்து அவங்க T3Xயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட டவுன் கிரேடாக தான் கொடுக்க போகிறாங்க. இந்த 10,000 பட்ஜெட்டில் கேமராலாம் நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்குமா? பிகாஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ராசஸருக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. மோட்டோட G34 அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. கேமராக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க கண்டுக்கிறதில்ல. விவோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலில் சோனியோட IMX852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் சென்சாரில் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு மாதிரி OS சப்போர்ட் கொடுத்துக்கிறோம் அது இதுன்னு சொல்லி ஏமாற்றாமல் டீசெண்டாக 50 மெகா பிக்சலில் சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு AI சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது சும்மா வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வந்து போர்ட்ரேட் கான்சன்ட்ரேட்டடாக டெப்த் சென்சார் மேக்ரோன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் போர்ட்ரேட்க்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேமராவில் டீசெண்டாகவும் இந்த பட்ஜெட்டில் ஜஸ்டிஃபையாக ஒரு கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா பிராண்டுமே வந்து 16 மெகா பிக்சல்லேருந்து 8 மெகா பிக்சலுக்கு மாறிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 8 மெகா பிக்சல் நல்ல சாஃப்ட்வேரோட ஆப்டிமைஸ்டாக இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல இந்த பட்ஜெட்டில் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டாப் நோச்சாக இருக்க போகுது. வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே 1080pல 30 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் இந்த பட்ஜெட்டில் ஓகேவாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா 2 ரேம் வேரியண்ட்டில் ஒன்று 4GB ரேம் இன்னொன்று 6GB 128GB ஸ்டோரேஜ் அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து 4GB 128GB வந்து 10,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன். பட் ப்ரைஸ் என்னன்றதை கமெண்ட்டில் டீட்டெயிலாக போடுறேன். இந்த பட்ஜெட்டில் நல்லா கலர்ஃபுல்லாக லைட் வெயிட்டாக விவோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருப்பாங்களா இல்லை ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே கொடுப்பாங்கன்றதை பார்த்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க டிஸ்பிளே வந்து ரிவீல் பண்ணல இந்த டைம் வரைக்கும். ஸோ நாளைக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ என்னன்றதை கமெண்ட்டில் அப்படியே மென்ஷன் பண்ணிடுறேன். சரி எல்லாம் ஓகே. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க வந்து IP ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதேமாதிரி டிஸ்பிளேக்கும் ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் அவங்க மென்ஷன் பண்ணல. ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. விவோ வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ப்ளூடூத் 5.3 வெர்ஷனும் Wi-Fi 6 சப்போர்ட்டும் தராங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டு இதுலேயும் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் வேறு எதுனா 5000 mAh பேட்டரி தராங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Android 14 மேலே விவோவோடைய FunTouch OS 14 பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஷுவராக வந்து ஒரு OS அப்டேட்டும் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. அதையும் அவங்க கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணல. இந்த 10,000 12,000 பட்ஜெட்குள்ளே நிறைய காம்படிஷன் இருக்குது. இதில் மோட்டோவும் இருக்காங்க, ரியல்மி இருக்காங்க, ஓப்போவும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கம்பேர் பண்ண சொல்ல விவோ அவங்களோட இந்த புது ஸ்மார்ட் ஃபோனை நல்லா புஷ் பண்ணி அவங்களோட கேமரா அவங்க டீட்டெயிலாக சொல்லி ஆஃப்லைனில் கண்டிப்பாக விற்றுருவாங்க. ஆன்லைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விவோ T சீரிஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணுவாங்க. நல்ல ப்ரைஸும் வந்து அக்ரெசிவாக இருக்கும். ஆஃப்லைனில் விவோ ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 18, 20 அந்த மாதிரி தான் விற்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் அதிகமாக விற்றா தான் இவங்களுக்கும் லாபம். ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் லாபம். ஆஃப்லைனில் இந்த மாதிரி விற்கிறதுக்காக ஆன்லைனில் வந்து இந்த T சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. T சீரிஸ்லையும் ப்ரைஸை வந்து அக்ரெசிவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற காம்படிஷன்லாம் பீட் பண்ணி நல்லா சேல்ஸ் கொடுக்குமான்றதை இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தின்னு தான் எனக்கு தோணுது.